போன வருஷம் மட்டும் தமிழ் சினிமால 241 படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த வருஷம் இப்பவே இது வரைக்கும் 87 படம் வந்தாச்சு. ஆனா உங்களுக்கு முதல் தமிழ் சினிமால வந்த படம் எதுன்னு தெரியுமா? தமிழ் சினிமால வந்த முதல் சைலண்ட் ஃபிலிம் ஆர் நடராஜ முதலியார் டைரக்ஷன்ல 1918ல வந்த படம் தான் கீச்சகவதம். இதுதான் தமிழ் சினிமால வந்த முதல் படங்க. அண்ட் இந்த காலகட்டத்தில் வந்த எல்லா படத்துலையுமே டைலாக்ஸ் எல்லாம் இல்லாம வெறும் சைலண்ட் ஃபிலிமா தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1931ல HM ரெட்டி டிரெக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் காளிதாஸ். காளிதாஸ் படம் தான் தமிழ் சினிமாலேயே முதல் வந்த பேசும் படம். காளிதாஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ் சினிமால எவ்வளவோ எவால்வ் ஆகிருக்கு. இவ்வளோ ஏன் ஹாலிவுட் சினிமாக்கு நிகராலாம் நம்ம தமிழ் சினிமால இப்ப படங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்க நம்ம தமிழ் சினிமாவை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான இது வரைக்கும் நீங்க கேள்வியே பட்டிருக்காத ஃபேக்ட்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1948லயே 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு தமிழ் படமா? ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க என்ன டீட்டெயிலா சொல்றேன். பிரம்மாண்டம்னு சொன்னாலே உடனே டைரக்டர் சங்கர் தான் நம்ம மைண்டுக்கு வருவாரு. இப்ப கூட கேம் சேஞ்சர் படத்துல ஒரு பாட்டுக்கு 6 மாசம் ஷூட் பண்ணி 30 கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொல்றாங்க. ஆனா நம்ம தமிழ் சினிமால இந்த பிரம்மாண்ட சினிமாக்கு விதை போட்டது 1948ல SS வாசன் இயக்கத்துல வெளிவந்த சந்திரலேகா படம் தான். அதிக பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்குங்க. இந்த படத்துல வர ட்ரம்ஸ் மேல டான்ஸ் ஆடுற ஒரு பாட்டு எல்லாருக்கும் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான நடன கலைஞர்கள் வர வச்சு அவங்களுக்கு ரிஹர்சல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த டான்ஸை அவுட்டோர்ல ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்ப இருந்த கேமரால இருந்த ஒரு டெக்னாலஜி லிமிடேஷன் இருந்திருக்கு. அதாவது அதிக வெளிச்சம் இருந்தாதான் அந்த கேமரால கிரெயின்ஸ் இல்லாம தெளிவான ஒரு பிக்சர் வேணும். அதுக்காக அந்த படக்குழு என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி காலையில 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்திருக்கு. இப்படியே 6 மாசம் வரைக்கும் இந்த பாட்டை ஷூட் பண்ணிருக்காங்க. அதிகமான ஒரு வெயில் இருக்கப்போ டான்ஸ் ஆடுறப்போ நிறைய பேர் மயக்கம் எல்லாம் போடுறது, இந்த மாதிரி நிறைய சிக்கல் வந்துட்டே இருந்திருக்கு. இந்த பாட்டுக்கு மட்டுமே சுமார் 5 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. அந்த காலகட்டத்துல அப்ப ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே படத்தை எடுத்து முடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலேயே 30 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் தான் தமிழ் சினிமாவோட முதல் பேன் இண்டியன் மூவின்னு கூட சொல்லலாங்க. 9th April 1948 தமிழ்ல ரிலீஸ் ஆகி இந்த படம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா சில சீன்ஸ் எல்லாம் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஹிந்தி லாங்குவேஜ்லயும் ரீமேக் பண்ணி December 24, 1948ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹிந்திலையும் இந்த படம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா மத்த நிறைய லாங்குவேஜஸ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவோட முதல் A சர்டிபிகேட் படம் எம்ஜிஆர் படமாங்க. நம்ப முடியல, ஆனா அதாங்க உண்மை. பொதுவா சினிமா தணிக்கை குழு படத்தை பார்த்துட்டு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஒருவேளை படத்துல ஆபாசம் இல்லைன்னா வன்முறை அதிகமா இருந்தா A சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனா நம்ம எம்ஜிஆர் நடிச்ச 1951ல வந்த ஒரு பீரியட் டிராமா படம் தான் மர்மயோகி. இந்த படத்துல எம்ஜிஆர் கரிகாலன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. ஊர்வசி அப்படிங்கிற மோசமான ராணி கிட்ட இருந்து அந்த நாட்டை புரட்சி பண்ணி காப்பாத்துற ஒரு புரட்சி வீரன் தான் நம்ம எம்ஜிஆர். கதையெல்லாம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் இந்த படத்துக்கு A சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல கொஞ்சம் ஹாரர் சீக்வன்ஸ் மாதிரி வருவாங்க. அதை பார்த்து குழந்தைங்க பயப்படுவாங்க அப்படின்னு தான் A சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் பொதுமக்கள் மத்தியில நல்லா ஓடி எம்ஜிஆருக்கு வெற்றியை தந்த ஒரு படமாங்க. நம்ம தமிழ் சினிமால இருந்து முதல் ஹாலிவுட் சினிமால போய் கலக்குனது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதாங்க இல்ல. MN நம்பியார் தான் 1952ல ரிலீஸ் ஆன இந்தியன் அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன ஜங்கல் அப்படிங்கிற படத்துல ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருக்காருங்க. ஒரு ஃபாரின் ஹண்டரோ இந்தியன் பிரின்சஸோ இந்தியால ஒரு காட்டு பகுதியில வனவிலங்குகள்னால மனுஷங்கள் அதிகமா இறந்து போறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அது எதனால நடக்குது அப்படின்னு பார்க்க போறாங்க. அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல நம்ம நம்பியார் மகாஜி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. நம்பியாருக்கு அப்புறமா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1988ல பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற படத்துல லீட் ஆக்டரா நடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் ஒரு பிரெஞ்சு மூவி அண்ட் ஹாலிவுட் மூவில நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சினிமால ஒரு காலத்துல வெறும் பாட்டு மூலியமா வசனமே இல்லாம கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு படத்துல 10ல இருந்து 20 பாட்டு வரைக்குமே இருந்துட்டு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சமயத்துல பாட்டே இல்லாம வந்த படம் தான் அந்த நாள். 1954ல வந்த சுந்தரம் பாலச்சந்தர் இயக்குன ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படங்க. சிவாஜி படத்துல இறந்துடுறாரு, யார் அவரு கொண்டாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி இந்த படத்தோட கதை போகும். எல்லாரும் விரும்பாண்டி தான் ஒரு ரேஷமன் எஃபெக்ட்ல வந்த படம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த படம் அப்பவே ரேஷமன் ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கை யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரேஷமன் படத்தை ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல்ல பார்த்த டிரெக்டர் அந்த ஸ்கிரீன் டெம்ப்ளேட்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ண படம் தான் இது. கேமரா, மியூசிக், ஸ்கிரீன் பிளேன்னு எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயுமே ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸான ஒரு படங்க இது. இந்த படத்தை தமிழ் சினிமாவோட ரெவல்யூஷனரி மூவி அப்படின்னு எல்லாரும் இப்ப வரைக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியன் சினிமாலேயே ஹையஸ்ட் ரெகக்னிஷனா நம்ம கன்சிடர் பண்றது நேஷனல் அவார்ட் தாங்க. அப்படி இருக்க நேஷனல் அவார்டை இந்தியன் சினிமாலேயே எந்த ஒரு ஆக்டர் ரொம்ப சின்ன வயசுலயே ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா?
சினிமாக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட நம்ம கமல்ஹாசன் தாங்க அது. கமல்ஹாசன் அவரோட 6 வயசுல, அதாவது 1960 வந்த களத்தூர் கண்ணம்மா படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக நேஷனல் அவார்ட் ஃபார் தி பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டை 1960 கொடுத்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அந்த அவார்ட் மூலியமா நேஷனல் அவார்ட் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப யங்கஸ்ட் ஆக்டர் நேஷனல் அவார்ட் ஜெயிச்ச ரெக்கார்டை இப்ப வரைக்கும் அன்பீட்டனா வச்சிருக்காரு நம்ம கமல்ஹாசன். நம்ம தமிழ் சினிமாவோட முதல் ஃபாரின் படம் உலகம் சுற்றும் வாலிபன் இல்லையா? அப்ப என்ன படமா இருக்கும்? வாங்க நான் சொல்றேன். ஜீன்ஸ் படத்துல எப்படி இந்த அதிசயமே பாட்டுல உலக அதிசயங்களை காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபாரின் போற ட்ரெண்ட் கூட 2000ல தான் ஆரம்பிச்சதா சொல்றாங்க. ஆனா முதலா ஃபாரின்ல போய் எடுத்த படம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிவந்தமன். தமிழ் சினிமா பல திறமையான இயக்குனர்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வரிசையில ஸ்ரீதர் ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். தன்னோட முதல் படமான நெஞ்சில் ஒரு ஆலயத்துல ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் லொகேஷன்ல முழு படத்தையும் எடுத்து முடிச்சது இல்லாம அதுக்காக நேஷனல் அவார்டு வாங்கின அவரோட அடுத்த பட கதையை எம்ஜிஆருக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா எம்ஜிஆர் அந்த கதையை மறுத்துட்டாரு. உடனே நடிகர் திலகம் சிவாஜியை வச்சு எடுத்த படம் தான் சிவந்தமன். தமிழ் சினிமால இருந்து முதல் முறையா ஃபாரின் லொகேஷன் போய் எடுத்த படம் இது. வசந்தபுரி இந்த நாட்டுல இருக்க மன்னரை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு திவான் நாட்டு மக்களை கொடுமைப்படுத்திட்டு வராரு. ஹீரோ சிவாஜி சுவிட்சர்லாந்துல படிச்சுட்டு இருக்காரு. அங்க வசந்தபுரியோட இளவரசியை மீட் பண்ணி லவ் பண்றாருங்க. வசந்தபுரியில நடக்கிற அநியாயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்ததும் அவங்க அடுத்து என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கதைங்க. ஃபிளைட் கடலுக்குள்ள போறது, அதுக்கப்புறம் இந்த பாராஷூட்ல சண்டை காட்சி அப்படின்னு ஒரு ஹாஃப் செஞ்சுரிக்கு முன்னாடியே ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. 1961ல ரிலீஸ் ஆன இந்த படம் தான் தமிழ் சினிமால இருந்து முதல் ஃபாரின்ல போய் எடுத்த படங்க. நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஸ்பேஸ்க்கு போயிருக்காரா? ஆமாங்க. தமிழ் சினிமாவோட முதல் ஸ்பேஸ் படம் எது அப்படின்னு கேட்டோம்னா டிக் டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது தாங்க இல்ல. ஏலியன் நம்பியார் வேற்று கிரகத்தில் எம்ஜிஆர். இந்தியாவோட முதல் ஸ்பேஸ் சினிமா இதுதாங்க. 1963ல எம்ஜிஆர் பானுமதி ஜோடியா நடிச்சு காசிலிங்கம் இயக்கி வெளிவந்த கலையரசி படம் தான் முதல் ஸ்பேஸ் படங்க. வேற்று கிரகத்தை சேர்ந்த நம்பியார் அவரோட கிரகத்துல அறிவியல் வளர்ந்த அளவுக்கு கலைகள் வளரலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அதை சரி கட்டணும் அப்படின்னு பூமிக்கு வந்து இங்க இருக்க கலைகள் எல்லாம் பாக்குறாரு. அப்போ பானுமதி அம்மா எம்ஜிஆர் கூட டூயட் பாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த அம்மா நல்லா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்து கலந்து கொடுத்து தூக்கிட்டு போயிடுறாரு. இதை கண்டுபிடிச்ச எம்ஜிஆர் அவரும் அந்த பிளானட்டுக்கு டிராவல் பண்ணி போய் அவரோட காதலியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. விஎஃப்எக்ஸ் இல்லாத டைம்லயே அவங்க ஸ்பேஸ் ஷிப், விண்வெளி இதையெல்லாம் நம்ம தமிழ் சினிமால காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அந்த பிளானட்ல இருக்க ஜீரோ கிராவிட்டியை சமாளிச்சு நடக்க முடியாம நடக்கிறத ஸ்லோ மோஷன்ல காமிச்சு ஆடியன்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான மூவி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருப்பாங்க. விக்ரம் படத்துக்கு ஆரம்பிக்கலாங்களா? லியோ படத்துல பிளடி ஸ்வீட், கூலி படத்துல முடிச்சிடலாமா அப்படின்னு வந்து மூவி அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லாம் பார்த்து நம்ம பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா விக்ரம், லியோ, ஜெயிலர் இந்த படத்துக்கெல்லாம் முன்னாடியே சென்னை 28 சரோஜான்னு கல்ட் கிளாசிக் மூவிஸ் கொடுத்த வெங்கட் பிரபுவோட டிரெக்ஷன்ல அஜித் சரோட மொரட்டு வில்லனிசம் பெர்ஃபார்மன்ஸ்ல 2011ல வந்த மங்காத்தா படத்துக்கு தான் முதல் ப்ரோமோ டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு டார்க் பேக்ரவுண்ட்ல அஜித் சார் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி, அந்த டேபிள்ல சூடா ஆவி பறக்க காஃபி அண்ட் அவர் கையில இருக்க கன்னை ஸ்லோவா லோட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஆப்போசிட்ல இருக்க டோர் ஃபுல்லா ஒரு கேங் ஷூட் பண்ணி புல்லட் ஹோல்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்ட்ல சிம்பனி மியூசிக் மாதிரி யுவன் ஸ்டைலா பிளே பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தன் வெளியே வாடா, என்னடா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றப்போ அஜித் சார் ஸ்டைலா மங்காத்தடா அப்படின்னு சொல்லுவாரு கன் ஃபயரிங்கோட. ட்ரிப்பியான யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல அஜித் சாரோட ஸ்டைலிஷான லுக்ல வந்த இந்த ப்ரோமோ டீசர் தான் தமிழ் சினிமாவோட முதல் ப்ரோமோ டீசருங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமால மோஷன் போஸ்டர் ட்ரெண்டா முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது ஏஆர் முருகதாஸ் தாங்க. ஏஆர் முருகதாஸ் நம்ம தளபதி விஜயோட காம்போல துப்பாக்கியோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறமா வந்த படம் தான் கத்தி. இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரோட மெரிட்டலான பிஜிஎம்ல அப்படியே மெட்ராஸ்ல இருக்க ஒரு ஐகானிக் எலிமெண்ட்ஸ்ல நம்ம தளபதி விஜயோட ஃபேஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி இந்த மோஷன் போஸ்டர் தான் தமிழ் சினிமாவோட முதல் அபிஷியல் மோஷன் போஸ்டருங்க. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல என்ன மாதிரி இப்பதான் நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கறதையும், இந்த ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.